சுய புத்திங்கிறது ரொம்ப டேஞ்சர். இந்த சுய புத்தி உங்களை ஒரு எல்லைக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை உங்களுக்காக இன்னைக்கு வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. உங்களுக்குள்ள ஒரு 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று மேன்லி தாட், இன்னொன்று காட்லி தாட். இந்த மேன்லி தாட்டுக்கும் காட்லி தாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. இந்த மேன்லி தாட், அதாவது சுய புத்தி அப்படிங்கிறது உங்களை ஒரு செல்ஃபா நீங்களா முயற்சி செய்து நீங்களா செய்கிற காரியங்கள்ல உங்களை கொண்டு போகும். அதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய புத்தி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன், இந்த காரியத்தினால எனக்கு லாபம் இருக்குதா, இந்த விஷயத்தினால இதை நான் செய்யும் பொழுது இதில் எனக்கு என்ன கிடைக்கும், இல்லை இதில் எனக்கு லாஸ் ஆகுமா, நஷ்டம் நடக்குமா, அப்படி நிறைய யோசிக்கும் பாருங்க. இதுதான் சுய புத்தி. ரொம்ப அதிகமாக யோசிக்கும். யார்கிட்ட போய் கேட்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் இந்த கேள்வி நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இதை நான் சரியா செஞ்சிருவேன், இல்லை இந்த காரியத்தை கடவுள் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது யோசிக்கிறது ரொம்ப ரேரு பாருங்க. இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கும். நிறைய பேர் ஏமாத்துவான், நிறைய பேர் கஷ்டப்படுத்துவான், என்ன ஆகும்னு தெரியாது, என்னைக்கு நீ காலை வாருன்னு தெரியாது, நிறைய காரியங்கள் அவனுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்னு ஒரு ஒரு வரைமுறையை போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த சுய புத்தி அப்படிங்கிறது உங்களை ஒரு எல்லைக்குள்ளேயே உங்களை வச்சிருக்கும். நான் அப்படிதான் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க. அது உங்களை இன்னொரு ஒரு முழுமையான ஒரு ஃபுல்ஃபில்ல பார்க்க முடியாத அளவுக்கு அதை கொண்டு போய் உங்களை பிடிச்சி வச்சிருக்கும். இந்த சுய புத்திங்கிறது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. ஏன் இதை நான் ரொம்ப டேஞ்சர்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு காரியத்தை செஞ்சாலும் இல்லை செய்யாம போனாலும் அதை குறிச்சதான நினைவுகள், அதை குறிச்சதான காரியங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை ஒன்று செய்யாம விட்டுட்டீங்கன்னா இது செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். இல்லை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை செய்யாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு உங்களை ஒரு கேள்விக்குறியிலேயே உங்களை வச்சுட்டு இருக்கும். ஒரு பதில தேடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு முழுமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அது காட்லி தாட்ல தான் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா, மனிதன் அவனுடைய உணர்வுக்கும் தேவனுடைய உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேதத்துல 2 ஆதாம்கள் சொல்லப்படுது. ஒண்ணு என்னன்னா, முதல் ஆதாம், 2ஆம் ஆதாம். முதல் ஆதாம் மண்ணானவன், 2ஆம் ஆதாமோ வானத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் ஆதாம் மண்ணானவன் அப்படின்னா அவன் மண்ணுக்குரிய காரியங்களையே யோசிச்சுட்டு இருப்பான். இதுதான் சுய புத்தி. இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்றது, இந்த உலகத்துல நான் எப்படி சம்பாதிக்கிறது, இந்த உலகத்துல நான் குடும்பத்தை எப்படி ரன் பண்றது, எப்படி நான் சமாதானமா இருக்கிறது, வியாதி இல்லாம நான் ஓடணும், என்ன பண்றது, எந்த டாக்டரை பார்க்கறது, எப்படி நான் இந்த மருந்தை சாப்பிட்றது அப்படிங்கிற காரியத்திலேயே ஓடிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுது, 2ஆம் ஆதாமும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த முழு இருதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 3:6 வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, உன் வழிகளை எல்லாத்தையும் அவர் செவைப்படுத்திடுவாராம். எப்ப அப்படின்னா முழு இருதயத்தோடு. என்னைக்கு அந்த வீழ்ந்து போன ஆதாமுடைய அந்த சுய புத்தியில நீங்க வாழ்றீங்களோ, அந்த சுய எண்ணத்துல நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன். முதல் ஆதாமுடைய நினைவுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஆடமிக்கோட கான்சியஸ், அந்த உணர்வுகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியில என்ன செய்யறது, இது செய்யலாமா, அதை செய்யலாமா, எப்படி நான் இருக்கிறது, என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளேயே உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வட்டத்தை விட்டு நீங்க வெளில வரமாட்டீங்க. ஆனா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து அந்த முழு இருதயத்தோட அவரும் நானும் அவரும்
அந்த அந்த நம்பிக்கையில வரும் பொழுது எதை குறிச்சுமே கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க. அப்போதான் உங்க வழிகள் செவ்வைப்படுமா. இன்ன வரைக்கும் மனநிலை, உங்களுடைய உணர்வு எல்லாம் முதல் ஆதாமோட உணர்வோடு மாட்டியிருக்கு. அதிலிருந்து விடுவிக்கும்படியாக தான் இரண்டாம் ஆதாமாக்கி அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அந்த வித்தை உங்களுக்குள்ள விதைச்சிட்டு போயிருக்கார். உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, அவருடைய நினைவுல எப்படி இருக்கு அப்படின்னா, நீ பரலோகத்துக்கு வரணும், பரலோகத்துல இருந்து நீ செய்யணும், இந்த பூமியில வந்து ஏதோ ஒரு ஏழையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும். அது கிடையாது. அதை சொல்லல அவர். அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி அவர் விரும்புகிறார். அவரை சார்ந்தவர்களாய் எப்படி இளையகுமாரனுக்கு அந்த புத்தி தெளிந்த போது அப்ப அவனுக்கு ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்க. என்னுடைய தகப்பன் வீட்டுல கூட வேலைக்காரர்களே பூர்த்தியான சாப்பாடு என்ன செய்யறாங்க, சாப்பிட்றாங்க. ஆனா நானும் பசியினால் வாடுறேன் அப்படிங்கிறான். அவன் அது தப்பா அவன் யோசிச்சிருந்தாலும், ஒரு வேலைக்காரனா அங்க போய் இருப்பேன் அப்படின்னு அவன் தப்பா அதை யோசிச்சிருந்தாலும், அவனுக்கு ஒரு சரியான ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, என் தகப்பன் வீட்டுல கூட. ஆனா நிறைய பேருக்கு தங்களுடைய தகப்பனை குறித்து, தங்களுடைய தேவனை குறித்து, நீ யாரை நம்பி இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த தேவனை குறித்தே நீங்க தவறாய் ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்கனாலதான் சுய புத்தியில மாட்டிட்டு இருக்கோம். ஆனா முழு இருதயத்தோடு நீங்க வெளில வரும் பொழுது, முழு இருதயத்தோடு அவரை நீங்கள் நம்பும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில உங்கள் பாதைகள் செவ்வை ஆயினார். முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம் குறித்து சில பேர்லாம் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இது என்ன புதுசா இருக்கே, முதல் ஆதாமுடைய உணர்வுங்கிறாரு, இரண்டாம் ஆதாமுடைய உணர்வுங்கிறாரு, கிறிஸ்துவின் உணர்வுங்கிறாரு, அந்த கான்சியஸ்ங்கிறாரு. அப்படி சில கேள்விகள் உங்களுக்கு வரும்னா வருகிற வீடியோவில் அதுக்குரிய பதிலை நான் கொடுக்குறேன் கண்டிப்பா. இதெல்லாம் தெரிஞ்சிக்காதனாலதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவாய் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நினைவாகவே அவர் எப்படி யோசிக்கிறாரோ, மனுஷன் மண்ணானவன் தான் வீழ்ந்து போன மண்ணானவன் தான் மண்ணுக்குரியதை யோசிச்சுட்டு இருப்பான். நான் செத்துட்டானா எதுல புதைப்பாங்க, எனக்கு எவ்வளவு கனம் உண்டாகும் எப்படின்னு தங்களுடைய பேரும் புகழுக்காகவே வாழ்ந்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க முழு இருதயத்தோடு நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். என் தகப்பன், என் அப்பா என்னை உருவாக்கினவர், என்னை சிருஷ்டித்தவர், அவருடைய சுவாச காற்றை என்னை ஊதினவரோட மேல அந்த முழு இருதயத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதை குறிச்சுமே நம்ம கவலைப்பட மாட்டோம், வருத்தப்பட மாட்டோம். நம்முடைய வாழ்க்கை வேற லெவல்ல மாறிடும். இப்போ ஒருவேளை நீங்க உங்களுடைய சுய எண்ணத்துல, சுய புத்தியில நீங்க மாட்டிட்டு இருந்தீங்கன்னா, இது ஒரு அழைப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் அவரை சார்ந்து இருக்கட்டும், அவரை நம்பி இருக்கட்டும். நீங்க அதை பிடித்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செவ்வையா லெகுவா மாறிடும். கஷ்டமான வாழ்க்கையை விட்டு ஒரு லெகுவான வாழ்க்கைக்குள்ள வந்துடும். இன்னும் இதை பற்றிதான காரியங்களை இன்னும் டீட்டெயிலாக இன்னும் நல்லா தெரிஞ்சுப்போம். சில மெசேஜஸோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக நீங்கள் போய் அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கேளுங்க. அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் தேடிட்டு இருந்த நிறைய காரியங்களுக்கு ஒரு விடை கிடைச்சது மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். விடை கிடைச்ச மாதிரி இல்லை, விடையே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. God bless you.